வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17 வசனம், 17 பின்பாகமும் 18 முன்பாகம். பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நல்ல பிதாவே, நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். தேவ கிருபைக்குள் என வைத்துள்ளோம். வார்த்தையின் மூலம் இந்த ஜனத்தை ஆசீர்வதியும் என்ன தகுதி இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் பிதா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் உள்ளாக ஆண்டவர் மறுபடியும் சபைக்கு நினைப்பூட்ட வேண்டிய ஒரு காரியம், நான் உயிரோடு இருக்கேன். ஏன்? அவர் உயிர்த்தெழுந்ததுனால தானே அதை விசுவாசித்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பாவ மன்னிப்பை பெற்று பரிதாவியை பெற்று சபையாக கூடி வந்து கர்த்தரை ஆராதித்து சுவிசேஷ பணிகள் எல்லாம் செய்து தேவனுடைய உபதேசங்கள், அப்போஸ்தல உபதேசங்களை கேட்டு அதில் தரப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிற அந்த சபையாருக்கு ஆண்டவர் திரும்ப நினைப்பூட்ட வேண்டியது வந்துவிட்டது. என்னன்னு சொன்னா, அக்காலத்தில் ஏற்பட்ட சபைக்கு ஏற்பட்ட உபத்திரவம். அது ஏன் அந்த உபத்திரவம் வந்தது என்பதற்கு 9ஆம் வசனத்தில் யோவான் ரொம்ப அழகாக சொல்கிறார். தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம், 2 நிமித்தம் தான் உபத்திரம் என்பது நமக்கு வரணும். இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி, வேத வசனத்தை கை கொள்வதனால். மற்றபடி உபத்திரம் வருது, போராட்டம் வருது, அதுக்கு காரணம் நாம தான் இருப்போம், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம வாய் பேசுவோம், அது எங்கேயாவது போயிடும், அது திரும்ப நமக்கு வந்து சேரும். விசுவாசி கெட்டு போறதே எதுல தெரியும்? வாய்னாலதான். வாய் அடக்கிட்டோம், முக்காவாசி பிரச்சனை வரவே வராது. அதான் அன்னைக்கு சொன்னேன், இவன் நடக்க கண்டா தெருவில் போற பிச்சை நேரம் உள்ள வந்துடும். நடக்க போனோம், இதுவே பாதி பிரச்சனையை கொண்டு வந்துடும். சரியான சொல்ல விரும்பல, வேண்டாம் பைபிள் ஸ்டடிக்கு ஈவினிங் வாங்க சொல்லி தரேன், அதான் எடுக்க பைபிள் கிளாஸுக்கு வர மக்கள் பாவம் தான், நானும் பாவம் தான். ஏன் அப்படி பேச? ஆனா இங்க ஒரு காரியம் சொல்ற, யோவானை பார்த்து பயப்படாதே. அப்போஸ்தலனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே. சாவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு பரிசுத்தவான், இரத்த சாட்சியம் மறிக்கிறதற்கு ஆயத்தமாக தன்னை ஒப்பு கொடுத்த, அழைக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட, அற்புதம் அடையாளங்களை நடத்தின ஒரு அப்போதை பார்த்து கர்த்தர் சொல்றார், பயப்படாது. இது பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம்.
யார் இந்த யோவா? இயேசுவுக்கு அன்பின் சேஷன், ரொம்ப நெருக்கமான அந்த உரிமையில தான் பஸ்கா ஆச்சரிக்கும் போது அவர் மார்பிலே சாய்ச்சிட்டான். யோசித்து பாருங்க, அவன் தன் மார்பில் சாய்வதற்கு ஏற்ற இடம் கொடுத்தார். அப்பேற்பட்ட யோவான் இப்ப என்ன ஆறு தெரியுமா? 17ஆம் அதிகாரத்தில் 17வது முதல் பாகம் வாதிங்க. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தை. ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு. ஆண்டவர் ஏற்று இந்த உலகத்தில் இருக்கும்போது அவருடைய காத்து குதித்து தூங்கி எந்திரித்து உமை காட்டி கொடுக்கிறவன் யாரு மார்புல தாய்ந்து கேட்டான். அதே யோவான் ஏசு கிறிஸ்து இப்ப மனுஷகுமாரனாய் அல்ல, தேவ உயிர்த்தெழுந்த தேவகுமாரனாக வந்து நிற்கிறார். 40 நாள் உயிர்த்தெழுந்த பின்பு சேஷோடு இருந்து பணம் ஏறி போன பிறகு அவர் இப்ப மனுஷகுமாரன் அல்ல, தேவகுமார். எங்க சொல்றாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18. தேர்தல் சபையில் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனு, அக்கனி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாதமான வெண்க போன்ற பாதம் உள்ள தேவகுமாரன் சொல்றார். தேவகுமாரன் ஒருவர் தான், அநேகர் உலகத்தில் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலாம். கன்னி மரியாளின் வயிற்றில் உதைத்த இயேசுவாகிய கர்த்தரே தேவகுமாரன். டொமிஷனும் தேவகுமாரன் தான் கல்ல பறிச்சு ராயன். அப்பல்லோ ரேக்கர்ஸ் அவங்க பிராணத்தை அவனும் தேவகுமாரன். தேவ கண்ணின் வயிற்றில் பிறந்தவர் ஒருவர் தான், அவர் இயேசுவாகிய கர்த்தர், தேவகுமாரன். அவரை கண்ட போதே செத்தவனை போல. சரி, இப்ப நம்ம ஆராதிக்கிறோம், ஆவியானவர் எல்லாம் சாதாரணம், எல்லாம் சாதாரணம் சார். சீனாய் மலையில இறங்கினா ஜீவனம் உள்ளது. அவர் அப்படி எங்க இறங்கட்டும் பார்ப்போம். ஒருத்தரும் சீட்ல உட்காந்துருக்க மாட்டியா, பொத்து பொத்துன்னு அவ்வளவு இறங்கி. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் ஏன் ரூம்க்கு வந்தாருல்ல, நான் கர்த்தர் 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 இறக்கவும் என்ன விட்டுரும் என்னால தாங்க முடியாது. எனக்கு மட்டும் அனுபவம் அல்ல, அமெரிக்காவுக்கு வந்து ஒரு 80 வயது தாயாருக்கு அந்த அனுபவம் இதேதான். அலறிடுவோம், நிச்சயமாக மேலைகளையும் குதிக்கான், புக போடுதான். கர்த்தர் அவர் ஒரிஜினல் வரட்டும் சார். சீனாய் மலை இறந்தால தெய்வம் மோசைக்கு முன்பாக கடந்து போனார்ல, ஒருத்தர் கூட சீட்ல இருக்கணும். பொத்தனுக்குள்ள வந்து என்ன விட்டுரும் தான் சொல்றோம். தெய்வத்துக்கு முன்பாக நிற்க முடியாது. அதனாலதான் இந்த தரிசனம் வந்த போது சத்தன மாதிரி கீழே விழுந்துட்டாரு. ஏன் நிமிர்ந்து நிக்கல? மார்புல சாய்ந்திருந்தால் அதே ஏசுதாங்க, ஏசானையா வீட்டிருந்த ஏசு. ஏன் அவரு அப்படி விழுந்தாரு?
அவர் அவருடைய சாயல வந்தா ஒருத்தனை நிற்க முடியாது. அதை பொறுக்கிறார், சுருக்கிறார். கிருபையா இறங்கி வந்து நம்மளை தொட்டுட்டு பேசிட்டு சோமத்தை தெய்வத்தை குறைத்து ஒரு நாளும் மதிப்படாதீங்க. It's God. Jesus is a God. ஆளுகை செய்கிற கர்த்தர் அவர். அவர்கிட்ட விளையாடுறாங்க. நான் பயப்படுறேன். அவர்கிட்ட சர்வசாதாரணமா என்னமோ அவர் கூப்பிட்டா ஆளும் நீர் போரும் செப்பிச்சுட்டா பல மணி நேரம் செவிங்க யார் வேண்டான்னு சொல்றா. அவர் கேட்கணும், கேட்கும்படி யாவனால நிற்க முடியல, சத்தமன போல. ஒரு நாட்டிய ஆண்டவர் காஞ்சார் வைங்க, கூத்தடிக்கிற ஒரு கூட நிற்க முடியாது. ஆண்டவர் நாமத்தை சொல்லிட்டு அவபக்தி பண்ற ஒருத்தம் கூட நிற்க முடியாது. அவர் இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தருடைய குமாரன். அவர் வீட்டுக்குள்ளையும் கடந்து வருவார், அறைக்குள்ளும் கடந்து வருவார். அப்ப ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, நீ பயப்படாத, நான் இன்னும் உயிரோட தான் இருப்பேன். நான் மதித்தேன் ஆயிலும் உயிரோட இருப்பேன். நீ பயப்பட வேண்டாம். ஏன் பயப்படுத? 60 வருஷம் கழிஞ்சு போயிட்டு உபத்திரம் வந்திருக்க, பயப்படாத, நான் உயிரோட தான் இருக்க, இன்றைக்கும் நான் கிரியை செய்வேன். பயப்படாதேங்கிற வார்த்தையை தேவன் முதலாவது யார்கிட்ட சொன்னார்? யார்கிட்ட? பயப்படாதே. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பெரும் வித்தியாசம். பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணமானால் புதிய ஏற்பாட்டு கிருபையின் பிரமாணம். யாருக்கு மேல பயம் என்றதுன்னா அதுக்கு ஏத்தேனுக்கு போகணும், ஆதியாமத்துக்கு போகணும். ஆதியாமம் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில், அதற்கு அவன் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒழித்து கொண்டேன். பயம் என்பதை தேவன் சிருஷ்டிக்கவில்லை. தேவன் பயத்தை கொடுக்கிறவர் அல்ல, பயத்தை நீக்குகிறவர். ஒரு ஊழியக்காரன் எவனோ தெரியலாம், யூடியூப்ல போட்டிருக்கேன், அவன் தீர்க்கதரிசியா. தேவன் பயத்தையும் கலக்கத்தையும் சிருஷ்டித்தார். அவனை என்ன கொண்டு போய் செய்யன்னு தெரியல. அது ஒரு வரமா பயப்பட எங்கூண்டும் கர்த்தர் நாவை காப்பார். பயத்தை தேவன் சிருஷ்டிக்கவில்லை. பயம் எப்படி வந்தது என்றால், உலகத்தில் மனிதன் மீறுதலை நடப்பித்த போது அவனுக்குள் பயம் வந்தது. பாவம் பிரவேசித்த போதுதான் பயம் என்பது வந்தது. ஆண்டவர் அவனை பார்த்து பயப்படாதே ஆதாம், நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன கனியை புசித்தாய்,
பரவாயில்லை, வா மகனே, நான் உன்னை தொடர்ந்து இந்த தோட்டத்தில் வைக்கான சொன்னார். பயப்படாத வார்த்தை தேவன் சொல்லல. ஆனா ஒருத்தனுக்கு சொன்னார். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அதுல ஒரு ஆளுக்கு சொன்னார். 8ஆம் வசனம், சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன். அப்ப ஆண்டவர் என்ன பதில்? 10 பின்பாக, அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே. ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுக்கு பழைய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசம். பாவம் செய்த ஆதாமை நோக்கி ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்லல. தன்னை விசுவாசித்த ஆபிரகாமை பார்த்துதான் 15ஆம் பயப்படாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உண்டாகிற மீட்பின் திட்டம் நிறைவேறும் போது ஒரு பாவிக்கு கிடைக்கக்கூடிய தைரியம் ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தை, பயப்படாதே. காரணம், உன்னை மீட்கும்படி நான் வந்திருக்கிறேன். என்னை விட்டு நீ போனும் சொன்னாலும் நான் போக மாட்டேன். பேதுருவே, நீ என்னை விட்டு போறதுனாலும் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேண்டும். ஆகவே ஆண்டவர் பயப்படாதே அப்படின்னு சொல்லி கூட ஒரு வாக்கு சத்தமும் பேசுகிறார். உன்னை மனுஷனை பிடிப்பார். ஒரு பாவிக்கு அடைக்கலம் எங்க இருக்கிறதுன்னு நீங்க சொல்வீர்களானால் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. காரணம், என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கோம். ஆண்டவர் பாவியை, பாவத்தை வெறுப்பார், பாவியை வெறுக்க மாட்டார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது குறைவை நினைப்போம், ஆனால் அறிக்கை பண்ணிட்டா போதும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவரை அறிக்கை செய்து, ஆண்டவரே, நான் தெரியாம பேசிட்டேன், நான் மன்னியும், நான் பெற்று வச்சேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை இதாயா கிருபை. இதுதான் ஆண்டவர். நற்கண்ணை எடுக்கிறதுக்கு வருஷத்துல உட்காந்து ஒரு பையன் அழுறான், பயங்கரமா பயப்படுறான். கேட்டேன், என்ன பயமா இருக்கு? நான் தப்பு பண்ணிட்டேன், நற்கண்ணால எதிர்க்க முடியாது, அறிக்கை பண்ண. ஆண்டவர் உனக்கு மன்னிப்ப சொல்றார். உடனே அறிக்கை பண்ணா ஒப்புரப்பானா சந்தோஷம். ஏன்னா ஆண்டவர் பயப்படாதே. அவருடைய அர்த்தம், நீ கொஞ்சம் பாவம் செய்ய அல்ல. அப்படி போதிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. புதுசா வந்து, உன் பாவத்தை நான் மன்னித்து சமாதானம் அருள், உன்னை என் கூட நான் வைத்துக்கொள். பேதுருடைய லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், அந்த வீட்டுல வாயில இருந்து வெளிப்பணம் வரும், எடுத்து உனக்காகவும் எனக்காகவும். ஒரு நாள் கைவிடலாம். அவ தம்மை நம்மோடு இணைத்துக் கொள்கிறார். யாராக இருந்தாலும் வாழ்க்கையை கிறிஸ்துவென்று ஒப்பு கொடுப்பீர்களானால் ஆண்டவர் உங்கள் பயத்தை முதலாவது தவறினால் இழைத்ததினால் உண்டாகக்கூடிய எந்த காரியமாக எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தால் இயேசு ஒரே கண்ணிமை பொழுதெல்லாம் மன்னித்து உங்களுக்கு பயத்தை நீக்கி ஆண்டவர்
நம்முடைய அன்பின் கிருபையின் நம்பிக்கையின் ஆசீர்வாதம். இரண்டாவது பயந்தார்கள். அவளை பார்த்து ஏன் பயப்பட்டீர்கள் என்று சொன்னார். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல்? யாருக்கு பயம் இன்னொன்னு வரும்னா விசுவாசத்தில் இருக்கவங்களுக்கு. விசுவாச குறைச்சல் வரும்போது பயமும் வரும். இந்த பயம் இருக்க அவநம்பிக்கை அவிசுவாசம் உண்டாய். ஏன் ஆண்டவர் ஏன் இப்படி பயப்பட்டீங்கன்னு சொல்றது காரணம் 35ஆம் வசனம். அந்த சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அவர் கூப்பிடுறாரு, தான் கூட என்ன சொல்லி கூப்பிடுறாரு? அக்கறைக்கு சொன்னவர் சொல் மாறுவாரா? வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையோடு. இந்த தேவன் எந்தெந்தைக்கும் சதா காலங்களில் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் ஆனாலுக்கு உங்களை அழைத்து கொண்டு போறேன்னு சொல்லி மோதை மூலம் கூட்டிட்டு போனாங்க. காதேஸ் பன்னியா கொண்டோன்னு நாங்க சோதித்து பார்க்கணும் உள்ள போயிட்டு வந்தார். கடைசியில 10 பேர் துர்ச்செய்தி கொடுத்தான். ஏன் தெரியுமா? தேவன் சொன்னதை மறந்து விட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையில் 2 இருக்கு. ஒன்று தேவன் அருளிய வாக்கு, இன்னொன்று தேவன் கொடுத்த கற்பனை சக்தி. இந்த 2மே நம்ம வாழ்க்கைக்கு வேணும். தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கை அவர் ஒரு பொழுதும் மறக்க மாட்டார். என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கு. ரொம்ப உபத்திரப்படுத்தினாங்க. ரொம்ப நான் கார் ஓட்டிட்டு வர்றேன். ஆண்டவரே அவ்வளவு பேரும் சேர்ந்து என் தலையில முள்முடிய வச்சுட்டாங்க. எப்படி பண்றாங்க? விசுவாசிகள் தான். அவிசுவாசி பார்க்கும். விசுவாசி எல்லாம் உள்டம். கள்ளத்தனம், வஞ்சகம், குறை பேசுறது, உங்கள சொல்ற நான் அனுபவிச்சிருக்கேன். கவுச்சி விடுறது எல்லாம் விசுவாசி. ஏன்னா முன்படி வச்சுட்டான். இப்படி பண்ணிட்டான். வீட்டுக்கு வந்தோடனே எப்போதும் இந்த 2 பைபிள் தான் இருக்கும். அந்த சொன்னா அந்த பைபிளை எடுங்க. கர்த்தர் மறக்க மாட்டார் சொன்ன. நான் மறந்து அந்த பைபிளை பார்க்குள்ள இந்த பைபிளை எடுத்தோன்னா திருப்புனா எசேக்கியேல் சிங்காரமான கிரீடத்தை தரித்தேன். எப்பமோ வாக்கு கொடுத்திருக்காரு, குறிச்சு வச்சிருக்கேன். டேட் போட்டு குறிச்சிருவேன். இது அந்த கர்த்தர் பேசினார். தைரியம் வந்துட்டு கர்த்தர் அந்த சிங்காரமான கிரீடம் வச்சிருக்காரே தவிர இவனு ஒருத்தனை என் தலைவன் முன்முடி வைக்க நான் மறந்துட்டேன் சார். ஆனா அவர் மறக்க மாட்டார். நீ என்னால் மறக்கப்படுவது நீங்க மறந்துடலாம் தேவனுடைய வாக்க. ஆனா கர்த்தர் தான் கொடுத்த வாக்கை ஒரு பொழுதும் மறக்கிறத. அதனால அவங்க முன்னால் நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர் சொல்றாரு அக்கறைக்கு போவோம் பாருங்க. அவ்வளவு பேர் என்ன செய்தாங்க?
புயல் வந்த உடனே அடிக்கடி சொல்றாங்க, நாங்க மடிந்து போறோம், நீர் எப்படியும் போறோம். ஏன்னா நாம மடிந்து போறோம் சொன்னா பரவாயில்லை, அவரையும் சேர்த்திருக்காங்க. நாங்க மடிந்து போறோம், நீர் எப்படியும் போயிட்டு. அவர் எந்திரிச்ச தூங்கிட்டு இருக்க மஞ்சளை சாட்சி. அதன் கேட்ட உனக்கு விசுவாசம் இல்லாம போயிட்டான், என்ன சொல்லி உன கூட்டிட்டு வந்த? அக்கறை போவோம் வாருந்தான கூட்டிட்டு வந்தேன். நான் கைவிடுகிறவரா, உன்னை விட்டு விலகுறவரா? ஏதோ ஒரு சோதனை, ஒரு கஷ்டம் வந்துட்டு, எதிர்பாராத ஒரு புயல் வந்துட்டு, அதுக்கு இவ்வளவு மனுஷகுமாரன் இயேசு உயிரோடு அங்க இருக்காரு. இப்ப மாதா அவர் உயிர்த்தெழுந்து பரிசுத்தாவியை தந்திருக்காரு. கூட இருந்தவரை அவர் தூங்கிட்டு மத்தியான தட்டி எழுப்பி இத்திரை கலைச்சி சொன்ன வாக்க மனதையும் பயம் வரும். வாக்கு சத்தத்தை ஒரு நாளும் மறக்க. தேவன் சொன்ன வாக்கை நினைவு கூர்ந்து ஜெபித்த ஒரு ஆள் இருக்கார் தெரியுமா? எரேமியா புத்தகத்தில் 70 வருஷத்தின் முடிவில் சந்திப்பேன் என்பதை அவர் வாய்த்து அறிந்து உட்கார்ந்து ஜோம் பண்ணி. இன்னைக்கு இஸ்ரவேல் இருக்குல்ல சார், அதை பார்த்தா அது விசுவாசம் வர வேண்டாம் உங்களுக்கு. உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அடுத்தவனை பார்க்குறீங்க. ஒண்ணு தேவனுடைய வார்த்தையை பார்த்து எல்லாம் இப்ப இருக்க இஸ்ரவேலை பார்த்து. இஸ்ரவேலின் தேவன் தான் அப்படி இருக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர். நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுவதில்லை. எனக்கு கொடுத்த வாக்குகளில் அதுவும் வந்து இன்னைக்கு ஒரு தேவனுடைய வார்த்தையை பாருங்க, இல்ல தேவனுடைய கிரியை பாருங்க. நம்ம மேல பைபிளை விசுவாசிக்கிறாரு, எல்லாம் கூட தானே விசுவாசிக்கிறாரு. சொல்லிருக்க ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றிக்கிட்டே வாங்க. ஆபிரகாமுக்கு சொன்னா இந்த தேசத்தை 2000 கிட்டத்தட்ட கிபி 70 தடவை போனாங்க. 1948 தேசம் வந்து இன்னைக்கு அவனை யாராவது தொட முடியுதா? யூதர்கள தேவ ஜனத்தை அதை பார்த்தாலே நீங்க விசுவாசிக்கணும். நான் வணங்குகிற தெய்வம் உயிருள்ள தெய்வம், சொன்னதை நிறைவேற்றும் தெய்வம். நான் கைவிட மாட்டாள், என்ன நடத்துவேன். யாருக்கு பார்த்து பயப்படாதே என்று சொல்கிறார் என்றால் அவிசுவாசம் உள்ளவர்களை பார்த்தும் பயப்படாது, விசுவாசம் உள்ளவர்கள். அடுத்தது யாரை பார்த்து ஆண்டவர் பயப்படாது என்றால் அப்போஸ்தலர் நடபடிகளில் அங்கே கொர்நேலியு பட்டணத்துக்கு 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேச மௌனமாகிறார்கள். இந்த பயம் எங்க இருந்து தெரியுமா? மனுஷருக்கு பயப்படுகிற பயம். போற இடம் என்ன போட்டு இப்படி அடிக்கானே, இப்படி பண்றான் ஆண்டவரே, இங்கேயும் நான் சுவிசேஷம் சொன்னார். பாதி பேர் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாம இருக்க காரணமே பயம்தான். மனுஷனுக்கு என்ன நினைப்பான், என்ன நினைச்சிட்டு போறான், நமக்கு ஆண்டவர் சொல்ற பயப்படாமல் பேசு.
அடுத்த நான் உன்னுடைய கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் எல்லாம் கர்த்தர் என்ற பேசினது. ஆமா, பிரசாத்துக்காக நான் ஒரு காரியத்தை சீர்படுத்த இறங்கினேன் ஊழியத்தில். அப்ப ஏற்பட்ட ஒரு சம்பவம் எங்க வீட்டுல கூட சொன்னாங்க, நீ ஒத்தையில போறீங்க, ராத்திரி ஏதாவது செஞ்சுட்டா யாரு விசுவாசிக்க போறது? அவிசுவாசம் விசுவாசிக்க போறது. கர்த்தர் உங்கள் ஒருவனுக்கு கை போடுவது, ஒருத்தம் ஒன்னுல கை போடுறது. போன பல மணி நேரம் பேசினேன், கன்வின்ஸ் பண்ண, அவர் செய்ய இருந்த தீமையை செய்யாதபடிக்கு தடுத்து நிறுத்திட்டார். நான் செய்தது அது அர்த்தம் செய்யல, இந்த மனுஷனுக்காக. அதனால போய் சரி பண்ணி விட்டுட்டார். ஆண்டவர் சொன்னார், உண்மையில் ஒருவனுக்கு கைப்படுவது ஒத்தையில. வந்து கிட்டத்தட்ட 12-1 மணி வரை பேசிட்டேன். அவ்வளோ கேள்விகளுக்கும் விஷயம் கன்வின்ஸ் பண்ண வேண்டாம், செய்ய வேண்டாம், சபைக்கு செய்ய சரின்னு போயிட்டார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? பயப்படாதே, நான் உனக்கு கேடலாம். ஏன் ஆபிரகாமுக்கு என்ன பயம் வந்தது? இந்த அதிகாரங்கிறத எடுத்துட்டு அப்படியே பார்த்து பார்த்தீங்கன்னா உள்ள சம்பவம் இருக்கு. ஏன் அங்க ஒரு யுத்தத்துல போய் எல்லாம் ஜெயித்துட்டு வந்துட்டாரு. இப்ப பயம் வந்துட்டு, நம்ம இருக்கிறதே அந்நிய இடம், சுற்றிலும் யாரு இருக்கா? அவங்க இருக்காங்க, நம்ம என்ன செய்ய? அவங்க பயப்படாதே, நான் உனக்கு கேட்கிறேன். மனிதரால் உண்டாகக்கூடிய பயம், அதிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். ஒருவனும் உங்களை தொட முடியாது, தீங்கு செய்ய. ரூத்துக்கு என்ன சொன்னார்? உன்னை ஒருவரும் தொடாதபடிக்கு நான் வேலைக்காருக்கு கட்டளை. இது இயற்கையாய் வரக்கூடிய ஒரு பயம். நீதியை செய்யறோம், நியாயத்தை செய்யறோம்னா அதுக்கு எதிரடையாய் செயல்படக்கூடிய மனிதர்கள் நமக்கு தீமை செய்ய நினைக்கும் போது தேவன் நம்மளை பலப்படுத்தி பயப்பட ஒருத்தனும் மேல கைப்படும் என்று ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பலப்படுத்தி. நம்ம போய் வம்பு எடுத்துட்டு வந்தோம்னா அது வேற விஷயம், அப்ப பயப்படன்னு சொல்ல மாட்டேன். நீங்க போய் வம்பு எடுத்துட்டு வந்தது என்ன வைங்க, அடி வாங்கி வாழ்ந்துருவாரு. அவர் அப்படிப்பட்டவர். அவர் பத்தி சரியா புரிதல் இல்லாம செயல்படக்கூடாது. நாம நேர்மையா நடக்கிறோம், நீதியா நடக்கிறோம், உண்மையாக நடக்கிறோம். நம்முடைய செயல்பாடு அது விரோதமாக இருக்கக்கூடிய மனுஷன் தீமை செய்வதற்கு நினைப்பானால் தேவன் பயப்படாத ஒருவனும் மேல கை. அதுதான் முதலே அவனுக்கு சொன்னேன், வாய் விட்டுக்கிட்டு சண்டை எடுத்துக்கிட்டு பிறகு பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறேன். வாய் மூடு அப்படின்னு மூடும் சொல்ல மாட்டோம் இல்ல, போய் மன்னிப்பு கேட்டுவான். அவர் அப்படிதான் செய்வார். நீங்க முழுசா கொடுத்துட்டீங்கன்னு நீ தானே பேசுன, நீ போய் மன்னிப்பு கேட்க. சமாதானம் பண்ணிடுறவர்கள் பாய்க்கணும், இதான் போய் சமாதானம் பண்ணணும். ஆனா நீதியாக நீங்க நடந்து தேவனுடைய வேலைக்கு அடுத்த காரியம் கொடுப்ப காரியத்தை இருக்கிறார். ஆண்டவர் பயப்படாதே, ஒருவனும் ஒண்ணு சொல்ல முடியாது. வெள்ளி சொன்ன சொல்றாங்க, மந்திரவாதம் ஒன்னும் பண்ண.
வச்சனா அது அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அது என்னமோ அவங்களுக்கு எனக்கு 3 தடவை வந்துட்டான் பெரிய விஷயம். 3ஆவது தடவை இந்த பிசாசு ராத்திரி வீட்டுக்குள்ள வந்தப்போ ஒன்றும் செய்யல, ஒரே கைட்ட பிடிச்சோன்னு பொம்மை மாதிரி ஆகிடும். நாட்டத்தில் உண்மை போய் சொல்றதே பச்சை உடை உடிச்சு வந்தது. பச்சை உடை என்னன்னா தெரியும், இந்துக்களுக்கு தெரியும். போட்டு சொன்னாங்க, எங்க இருந்து வந்தியோ அங்க, எங்க இருந்து வந்தியோ அங்க நேர போய் எவன் வச்சானோ அவனை அடிச்சு. அவன் எனக்கு வச்சது மரணத்துக்கு. முந்தன் தடையும் வைக்கும்போது நான் தப்பிச்சிட்டேன். அப்ப அவன் நண்பர்கிட்ட சொல்றான், அவன் தெய்வம் பெரிய தெய்வம், அவனை காப்பாற்றிட்டு சாமி வச்சேன், தப்பிச்சிட்டான் அப்படின்னு அடுத்த தடவை வச்சுட்டான். பொம்மை எங்க இருந்து அடிச்சு மரணப்படுக்கையில படுத்துட்டா. அவன் அவனுடைய உறவினரை கூப்பிட்டு என் பேரை சொல்லி, அவர் கிட்ட போய் சொல்லுங்க, அவர் ஒருத்தர் தான் என்னையில இருந்து விடுவித்தார். நேரம் ஆபீஸ்க்கு வந்து சொன்னார், நீங்க ஒருத்தர் தான் அவருக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்ற. அவர் மரணப்படுக்கையில போங்க, அவனுக்கு ஒன்றும் ஆகாது, வேண்டியதை செய்யணும் சொல்லி ஜெபம் பண்ணோம். அவள் உயிரோட எழுந்துச்சு திரும்ப வந்து தோற்றம் புத்தணும். யாரத்தோட பார்க்கிறார்? ஜீவனுள்ள தேவனை, மெய் தெய்வத்தை ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை தெய்வமா கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. எந்த மந்திரவாதம் உனக்கு விரோதமாக செயல்படும். அதுக்கப்புறம் கிட்டே வர பயப்படாது. ஏன் உனக்கு தீங்கு செய்வாங்க ஒன்று முடியாது. அவர் இன்னைக்கு உயிரோட இருக்கார். அதனால்தான் தரவுள்ள தைரியமா சில காரியங்கள் சொல்லிட்டு போறது காரணம். எழுந்திருப்போம்.